எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 14ஆம் நாள். வழக்கம் போல் காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி படத்துக்கெல்லாம் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேற்றுறதுக்கும் ரெடி பண்ணிவிட்டு நிலவாசலுக்கும் விளக்கேற்றி பூவெல்லாம் போட்டு துளசிக்கும் விளக்கெல்லாம் ஏற்றி பூவெல்லாம் போட்டு பூஜையை ஆரம்பித்தாச்சு. ஒவ்வொரு நாளும் பூஜையை முடிச்சுட்டு கடைசியாக கந்த சஷ்டி கவசம் படிப்பேன். இன்றைக்கி பிரதோஷம், அதனால் சிவனுக்கு சிறப்பாக அலங்காரம் பண்ணேன். பிரதோஷம் அப்படின்னாலே பிறந்து விட்ட தோஷம், பிறந்து கொண்டு இருக்கிற தோஷம், பிறக்க போகும் தோஷம், இப்படி அனைத்து வகையான தோஷங்களையும் நீக்க வல்லது பிரதோஷம். பிரதோஷத்தில் நம்ம எந்த வேண்டுதல் வச்சு விரதம் இருந்து வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நடக்கும். தொடர்ந்து ஒரு 3 பிரதோஷம் 5 பிரதோஷம் இப்படி நம்ம வேண்டுதலை வச்சோன்னா கண்டிப்பாக நடக்கும். இது என் வாழ்க்கையிலேயே நடந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நினச்சது நடக்கும்.